ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் சில தினங்களில் யூஜிடிஆர்பி தேர்வு நடைபெற இருக்குது. அது நம்மளுடைய நீண்ட நாள் கனவு, 10 வருட கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10 வருடமாக இன்னும் பிடி அசிஸ்டண்ட் நமக்கு போடலை, இப்போ தான் போட போகிறாங்க. அதனால் இது ஒரு 10 வருட கனவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெட்டு பாஸ் ஆனவங்க தான் இதை எழுத போகிறாங்க. இப்போ 2012லேருந்தே டெட்டு பாஸ் ஆனவங்க இருக்காங்க. 2013லேருந்து 2023 வரைக்கும் நிறைய நபர்கள் இந்த தேர்வுக்காக காத்திருக்காங்க. இந்த தேர்வுக்காக காத்திருக்காங்களா இல்லையோ, இந்த போஸ்டிங்காக, இந்த பிடி அசிஸ்டண்ட்டுக்காக பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தர ரொம்பவே காத்துக்கிட்டு. அப்படிப்பட்ட சூழலில் இந்த தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த தேர்வை மிக நேர்த்தியாக எழுதணும், எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சி இந்த தேர்வை எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கிற போட்டி உலகத்தில் 10 வருடத்திற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை. இப்போ மிகப்பெரிய போட்டி இருக்குது, மிகப்பெரிய சோர்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் சோர்ஸ் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி புக்கு மட்டும்தான். இப்போ எங்கேயாவது நம்ம கோச்சிங் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகணும். ஆனால் இப்போ ஆன்லைனில் கோச்சிங் இருக்குது. வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம அறிவை பெற முடியுது. நிறையா இன்டர்நெட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்லோடு செய்யப்படுது. அதை நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அது எல்லாருக்குமே நமக்கு கிடைக்கிது. அப்போ இந்த போட்டி அதிகமாகுது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக எடுக்கப்படுது. ஏன்னா எல்லோரும் ஈஸியானதை அவங்களால எழுத முடியும் அப்படிங்கிறப்ப கொஸ்டினை கொஞ்சம் டஃப்பாக எடுக்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படுது. அப்போ அந்த கொஸ்டினையும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மிக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரி பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கெமிஸ்ட்ரியில் ஒரு 300 சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா போட்டியாளர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஜிடிஆர்பி எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் கூடயாவது நீங்கள் போட்டி போடணும். அதுலேயும் இந்த 250, 300 சீட்டு தான் எடுப்பாங்க. அந்த 10,000 பேர் கூட போட்டி போட்டு அந்த 300 சீட்டுக்குள்ளே வரணும். ஆனால் அந்த யூஜிடிஆர்பியில் அவ்வளோ நபர்கள் இருக்க மாட்டாங்க போட்டிக்கு. ஒரு 3000லேருந்து ஒரு 4000 பேர் கெமிஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் 4000 பேருக்குள்ளே போட்டி போட்டு இந்த 300 சீட்டுக்குள்ளே வரணும். இப்போ அந்த 4000 பேரில் அனைவருமே கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு 50% கொஞ்சம் லேசி அப்படின்னு வச்சுட்டா கூட மீதி இருக்கிற 50%, 2000 பேர் கூட நீங்கள் கடுமையாக போட்டி போட வேண்டியதாக இருக்கும். ஏன் நான் 4000 பேரும் போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க எல்லாருமே டெட்டுங்கிற ஒரு போட்டித் தேர்வு எழுதிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த போட்டி மனப்பான்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டெட்டு தேர்வை வெற்றி அடைஞ்சாங்கங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அப்போ அவங்க அந்த போட்டித் தேர்வுக்கு நிச்சயமாக போராட்ட குணத்தோடு தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்களுமே போட்டி போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஒரு சில பேருடைய சூழ்நிலைகளால் அவர்கள் கொஞ்சம் லேசியாக ஆகலாம். அவங்க மனநிலையில் ஒரு சில மாற்று எண்ணங்களை உருவாக்கி கொள்ளலாம். அப்படி நம்ம ஒரு 50% நம்ம அதுலேருந்து நீக்கிட்டாலும் கூட மீதி 50%, 2000 பேர் கூட கடுமையான போட்டி இருக்கும். ஸோ இந்த போட்டியிலேருந்து நம்ம அந்த 300 சீட்டுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம், உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் அறிவுத்திறன், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா ஷார்ட்கட் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்குனால் ஷார்ட்கட்டு, ஒவ்வொரு பாடத்துக்கும் ஷார்ட்கட்டு போடுறது அது இல்லை. ஒரு பகுதியை எவ்வளோ படிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சிலபஸில், அந்த பகுதி சம்மந்தப்பட்டது நிறையா இருக்குது. ஒரு டாபிக் கொடுத்துட்டா அந்த டாப்பிக்கில் நிறையா இருக்குது. அப்போ எவ்வளோ படிக்கணும், அந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஷின் கேட்பாங்க, அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும், எந்த டாப்பிக்லேருந்து கணக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும், எந்த டாப்பிக்லேருந்து கான்செப்ட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும், எந்த டாப்பிக்கை எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும், இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ ஷார்ட்கட்டுங்கிறது அதில் ஒரு மெத்தட், அதில் ஒரு சின்ன பகுதி தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஒரு பெரிய டெரிவேஷனை நம்ம போட்டு அதை பல நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போடுறத விட கொஸ்டின் என்பதே அந்த டெரிவேஷன் முடிஞ்ச பிறகு தான் கொஸ்டின் அதில் ஆரம்பிக்கும். அப்போ டெரிவேஷன் தேவைப்படாது. ஸோ எதுக்கு டெரிவேஷன் தேவை, எதுக்கு டெரிவேஷன் தேவையில்லை. டெரிவேஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் கொஸ்டினே ஆரம்பிக்கும்.
அப்போ நீங்கள் ஃபார்முலா மட்டும் படித்தா போதும், ஒரு சில கேள்விகளுக்கு, ஒரு சில டாபிக் மட்டும், எல்லாத்துக்கும் கிடையாது. இதை முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கு உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்லேயோ அல்லது நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களோட பேசும்பொழுதும் அவங்க உங்களுக்கு இப்படி தான் படிக்கணும், இந்த டாப்பிக்கு இப்படி தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்பற்றி படிக்கலாம். ஒரு தவறை செஞ்ச பிறகு அந்த தவறை நம்ம திருத்திக்கிறது ஒரு வகை, செய்யறதுக்கு முன்னாடியே அந்த தவறை உணர்ந்து அதை திருத்திக்கிறது இன்னொரு வகை. ஸோ செஞ்ச பிறகு திருத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ யூஜிடிஆர்பி வருது, இதில் ஒரு தேர்வு நீங்கள் தவறு செஞ்சுருங்க, அடுத்த யூஜிடிஆர்பி எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அந்த யூஜிடிஆர்பியில் நம்ம தவறு இல்லாமல் எழுதலாம்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டோம். சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம், அப்புறம் வாத்தியார் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிஎடும் படிச்சிட்டோம், அதுக்கப்புறமும் போராடி ஒரு டெட்டையும் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த கடைசி கட்ட போராட்டம் இது. இந்த போராட்டத்தில் கொஞ்சம் கூட சோர்வடையாமல், கடவுள் உங்களுக்கு, இயற்கை உங்களுக்கு இன்னும் 1 மாதம் அதிகமாக உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அது 7ஆம் தேதி நடக்க வேண்டிய தேர்வு. அந்த தேர்விலிருந்து 1 மாத டைம் உங்களுக்கு எக்ஸஸாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த தேர்வை நீங்கள் இன்னும் பலமோடு எதிர்கொள்வதற்கான அந்த 30 நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தணும்னா, உச்சகட்டமான போராட்டத்தோட உழைப்போடு நீங்கள் பயன்படுத்தணும். 2 மலை இடுக்குகளில் மாட்டிக்கொண்ட ஒரு மான் அது எவ்வளோ போராடி இருக்கும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. 2 பாறையினுடைய நடுவில் மாட்டிக்கிட்ட அந்த கேப்பில் அது எவ்வளோ போராடி கடைசியில் எலும்பு கூடு மட்டும்தான் அதில் மிஞ்சிருக்கும். அது மாதிரி நிறைய மான்கள், ஒரு மனிதனை கூட அதுமாரி எடுத்திருக்காங்க. இப்போ அந்த மனிதன் எவ்வளோ போராடிப்பான், அந்த இடத்துல யாருமே இல்லாத இடத்துல 2 பாறையினுடைய அந்த கேப்பில் மாட்டிக்கிட்ட ஒருத்தவன் எவ்வளோ போராடிருப்பான் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு. அவ்வளோ போராட்டத்தை நீங்கள் இதில் போடணும். அப்படி ஒரு போராட்டமாக நினச்சிக்கணும், உங்கள் மனசுக்குள்ளே உணர்வை ஏற்படுத்திக்கணும். அலட்சியமாக இருக்கிறது, அடுத்த தேர்வில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது, இப்போ தானே படித்து முடிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பாஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது, இல்லை நம்ம ஏற்கனவே படித்தோம் அதெல்லாம் மறந்து போயிருக்கோம், திருப்பி இப்போ நம்ம படிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு தோல்வியை தான் தரும். ஸோ இது மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் யாரை வச்சு நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் தோணுது? அந்த எண்ணத்தை மாற்றுங்க. பாசிட்டிவான எண்ணத்தோட ரொம்ப சிறப்பாக உடல் நலத்தோடு வச்சுக்கிட்டு நீங்கள் உழைச்சிங்கன்னு சொன்னால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வெற்றிக்கு அனைவருக்கும் இந்த வெற்றி கிடைப்பதற்கான வாழ்த்துக்கள்.